நம்ம வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்துல உருவாகி வரும் விஜய் சாருடைய கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கு. தற்போது விறுவிறுப்பாக கிராபிக்ஸ் பணிகள் உட்பட ஒரு சில தொழில்நுட்ப பணிகளுமே நடந்துட்டு இருக்கா. படத்துல விஜய் சாரோடு பிரசாந்த் பிரபுதேவா, மீனாட்சி சௌத்ரி மற்றும் ஸ்னேகா உள்ளிட்ட பல பிரபலங்களுமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மறைந்த நடிகரும் அரசியல்வாதியுமான நம்ம விஜயகாந்த் அவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. அதனை உறுதிப்படுத்துவது போல சமீபத்துல கூட கோட் படக்குழு விஜயகாந்த் சாருடைய குடும்பத்தினரை சென்று சந்தித்தாங்க. படத்துடைய பாடல் வழியாகி ஒரு சில கலவையான விமர்சனங்களை பெற்றாலுமே ட்ரெய்லர் அந்த குறைய தீர்த்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில படம் வழியாக இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ள நிலையில படத்துடைய அதிகாலை சிறப்பு காட்சிகள் வேண்டி தமிழக அரசிடம் விநியோகஸ்தர்கள் விண்ணப்பித்துள்ளதாக சொல்லப்படுது. விஜய் சார் தற்போது அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ள நிலையில இந்த சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. சோ அது மட்டும் இல்லாம தற்போது ஆளும் கட்சியில உள்ள திமுக கூட தாவைக்கா கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பல செயல்களிலுமே ஈடுபட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில கண்டிப்பாக கோட் படத்திற்கு சிறப்பு காட்சி கிடைப்பது ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்களுமே சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.